தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமி இன்று உனக்கு ஒரு அவசரமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். நேற்று இரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தியின் நடமாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒன்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. நீ அவசரப்படாமல் இந்த கருப்பண்ணசாமி சொன்ன வந்த விஷயம் என்னவென்பதையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்போதும் உனக்கு தீராத வேதனையைத்தான் தந்து கொண்டிருப்பதாக நீ நினைத்து கொண்டு நாள்தோறும் மன வருத்தத்திலே இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் போது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதுடன் மட்டுமல்ல, உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு அத்தனை வியப்பாக இருந்ததல்லவா, ஆச்சரியத்திலும் அதை கொடுத்ததல்லவா? என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை மட்டும் நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காதனால்தான் இன்று வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாட்களாக நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமந்து காரணத்தினாலோ என்னவோ உன்னை சந்தோஷம் என்ற ஒரு வாழ்க்கையில் இல்லாமலே போய்விட்டது. உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உனக்குள் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் வெளிப்படையாக சொல்லிவிடப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சக்தி நடமாடியது என்று நான் சொன்னேன் அல்லவா? அது சாதாரண சக்தி அல்ல. என் பிள்ளையே, என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டு இவர்களை பற்றி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மையா எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் என் அன்பு குழந்தை, நீ படுகின்ற கஷ்டத்தில் இருந்து நிச்சயமாக வேதனையில் இருந்தும் நிச்சயமாக உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று, இந்த தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று கஷ்டங்களை எல்லாம் கஷ்டங்களாக உன் அப்பன் எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து ஏற்பட விடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உறவுகளையும் உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் அப்பன் சொல்கின்ற இந்த வாக்கினை கட்டாயமாக நீ கேட்கே ஆக வேண்டும். உன் வீட்டிற்கு வெளியே நடமாடிய ஒரு சக்தி உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னது. அது என்னவென்று நீ கேட்டால் நிச்சயமாக கண்கள் கலங்கிதான் போவாய். ஏனென்றால் உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கே கண்கள் கலங்கும்படிதான் இருந்தது. உன் அப்பன் உனக்கு ஒரு நல்லது என்றால் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன். அப்படியானால் இதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா? அதனால் தான் அதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி இப்போது வந்து நிற்கின்றேன். நீ இது போன்று ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை சொல்கிறார்கள் என்றால் உன்னுடைய மனதிற்கு அது மிகுந்த மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை மன மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்ற போதுதான் எந்த தீய சக்தியும் உன் இல்லத்திற்கு வந்துவிட முடியாதல்லவா? நேற்று இரவு உன்னுடைய வீட்டிற்கு வந்த ஒரு சக்தி நல்ல சக்தி தான். என் குழந்தையே, ஏதேனும் தீய எண்ணங்கள் நினைத்து கொண்டு தீய சக்திகள் ஏதேனும் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தால் உன் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் அல்லவா? அப்படி ஏதேனும் தீய சக்திகள் வந்தால் அதை திரும்பி பார்க்க விடாமல் அடித்து விரட்டி விடுவேன் அல்லவா என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது. தீய எண்ணங்கள் கொண்ட மனிதராக இருந்தால் அவரிடத்தில் வாழ்க்கையை நான் தலைகீழாக புரட்டி போட்டு இருப்பேன். அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்தது நல்ல சக்தி தான். அவர்கள் உனக்கான ஒரு நல்ல செய்தியினை மட்டும்தான் சொல்வதற்காக தான் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். என் குழந்தையே, அப்பேற்பட்ட சக்தி என்ன சொன்னது என்று முதலில் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு சக்தி யார் என்று நீயாகவே தெரிந்து கொள்வாய் அல்லவா?
என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு ஒருவர் கண்ணீர் வடிக்கின்றார். அது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காலமும் நீ தயங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதையும் இனிமேல் எப்போதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை எல்லாம் அடக்கிவிட்டதாகவும் சொல்லி சென்று விட்டார்கள். அதோடு நிற்கவில்லை, யாருமே இல்லை என்று எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன், எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்ற அவர்கள் வரத்தான் தயாராக இருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையை வருத்தப்படாமல் எதற்காகவும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டும். நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் அவர்களின் மனம் ரணமாக்கி விட்டதல்லவா? நீ எப்போதும் சிரிக்கின்றாயோ அப்போதுதான் அவர்களுக்கு மனதார சிரிப்புகள். அப்பேற்பட்ட ஒருவர் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ இப்போது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்டவர் ஒருவர் இருக்கிறாரா? அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றேன் என்று கேட்கின்றாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய குலதெய்வம்தான். உன்னுடைய குலதெய்வம்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்றது. உன் குலதெய்வத்தின் பெயர் யாருக்கும் தெரியாமல், குலதெய்வம் என்று இருக்கிறது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையால் இன்று ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள். நேற்று இரவு உன் இல்லத்திற்கு குலதெய்வம் வந்தது. அது உண்மை. உனக்காக வருத்தப்பட்டதும் உண்மை. அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று உனக்கான வாக்குறுதியை கொடுத்ததும் உண்மை. அதனால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். என் அன்பு குழந்தையே, குலதெய்வத்தை நீயாகவே மறந்திருந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை, உங்களை கைவிட்டு விடுவதும் இல்லை. நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் தவறாமல் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கும். என் அன்பு குழந்தையே, இது போன்ற ஒரு தீய சக்தியின் வாக்கினை நீ இதற்கு முன்பு கேட்டிருப்பாய் என்றால் நிச்சயமாக என் அன்பு குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியான செயல்கள் எல்லாம் பல நல்ல நடக்கத் தொடங்க போகின்றது. இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னுடைய கைகளில் கிடைக்கப் போகின்றது. இனிமேலாவது நீ வருத்தப்படாமல், மன வருத்தப்படாமல், உன் கருப்பண்ண சாமி சொன்னது போல இந்த குலதெய்வத்தின் வார்த்தையை மதித்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உன் குலதெய்வம் தீயவர்களின் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட்டதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாக நிச்சயமாக கொடுக்க போகிறார்கள். என் பிள்ளையே, நீ தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் ஒருபோது மனதில் இடம் கொடுக்காதே. நல்ல விஷயங்களை மட்டும் அதிகமாக சந்தித்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நீ எப்போதுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்காக நல்ல நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பேன். என் செல்ல குழந்தைக்கு நான் மட்டுமல்ல, உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் இன்னும் பிற தெய்வங்களும் எல்லாம் ஆசைகளை கொடுப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். நீ நாள்தோறும் உன்னுடைய இல்லத்தில் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உனக்கு விருப்பமான அத்தனையும் உன் இல்லத்தில் தெய்வங்களுக்கு, உன்னுடைய குலதெய்வத்திற்கும் இந்த காவல் தெய்வத்திற்கும் நிச்சயமாக கருப்பண்ண சாமிக்கும் அகல் விளக்கினை ஏற்றி வழிபட்டால் போதும். நீ எண்ணியதெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும்.
என் அன்பு குழந்தையே, நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னை மனதார நினைத்து கருப்பா என்று என்னை அழைத்து பார். நிச்சயமாக எங்கிருந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி நான் ஓடோடி வருவேன். என் பிள்ளையே, இந்த வாய்ப்பை நீ தவற விட்டு விடாதே. என் வாக்கினை கேட்டு முடித்த அடுத்த நொடியே உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கு சத்திய வாக்கல்லவா? இந்த கருப்பண்ண சாமி உன்னை அன்பென்ற பெயரில் உனக்காக நல்லதை நடத்தி கொண்டே இருக்கின்றேன். நேற்று இரவு உன் வீட்டிற்கு வெளியே வந்த இந்த சக்தி உனக்கு நல்ல சக்தி என்று தெரிந்து விட்டதல்லவா? அதன் பிறகு என் குழந்தை, நீ சந்தோஷமாக இரு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த கருப்பண்ண சாமி உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு இருந்து கொண்டே இருக்கும்.